வெறித்தனம் பிடித்த ஒரு மோசமான காரியம் என்னன்னா பாவம். அந்த பாவத்தை அவர் ஜெயித்து கட்டுறார் இயேசு கிறிஸ்து. அதை நீங்க அமெரிக்காக்காரர் ஃபாலோ பண்ற கரெக்டா? அதான் வல்லரசு. சும்மா கிடையாது, வல்லரசுல சும்மா கிடையாது, பவர், அதிகாரம். நீ ஒருதலை பட்சமா ஒன்னே பேசிட்டு போய் நீ ஒரே காரியத்தை பேசிட்டு ஒரே காரியத்தை நீ செஞ்ச காரியங்களை மழுப்பிட்டு உட்காந்துட்டு இருப்ப. இது என்ன கிடையாது, சுவிசேஷம் கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய முழுமையான இருதயத்தை வெளிப்படுத்துகிறவன் தான் இயேசு கிறிஸ்துவை தன் தகப்பனாய் கொண்டிருக்கிறவன். அல்லேலூயா. அவன் தான் அப்போஸ்தலன். இல்லைன்னா நீ அப்போஸ்தலன் இல்லைன்னு சொல்லு, நீ அப்போஸ்தலன் இல்லைன்னு சொல்லு. ஊழியங்கள் பலவிதமா பிரிக்கப்பட்டிருக்குது. ஒரு அப்போஸ்தலன் சொன்னா இயேசு கிறிஸ்துனுடைய முழுமையான இருதயத்தை வெளிப்படுத்தக்கூடியவன். நான் இப்படித்தான் ஊழியம் செய்வேன் என்று நினைக்கிறவன், அதை குறித்து பேசுகிறவன். நம்ம ஒன்னையும் செய்ய வேண்டாம், ஏற்கனவே எல்லாம் செய்யப்பட்டது. அதை பேசுறது நம்ம பயப்படுறோம். இன்னைக்கு ஒரு வேலைக்காரனுடைய பிள்ளைகளா எண்ணப்படுகிற யூதர்கள் இன்றைக்கு அதிகாரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம எந்த அளவுக்கு அதிகாரத்தை வெளிப்படுத்தணும். ஆனா இன்னைக்கு இந்தியாவில அந்த மாதிரி கிறிஸ்தவம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நின்று போச்சு. ஒரு காரியத்தை மட்டும் பேசுகிறவன் தரிசனத்துக்குரியவன் அல்ல. அந்த குறிப்பிட்ட காலத்துல அது என்ன ஆயிடும், அந்த பேச்சு என்ன ஆயிடும், அது மதமா மாறிடும். கொஞ்ச நாள் பேசுவார், அப்படி குதிப்பாரு, எல்லாம் செய்வாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை என்ன உண்டாயிடும், மதம்.